நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:18 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:32 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:32 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மறதியால் சில பணிகள் இன்று கொஞ்சம் மாறக்கூடும். எடுத்த காரியங்களை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வீணான விமர்சனங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குணம் அறிந்து செயல்படுவது நல்லது. இன்று வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. பண பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று எதிலும் சேமித்து வைப்பது மிக சிறப்பு. நல்லவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலட்சிய போக்கை தயவு செய்து கைவிட வேண்டும். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. விரும்பிய பதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல் மற்றும் குழப்பத்தை கொடுக்கும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க முக்கிய முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பரணி. இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளை லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கிருத்திகை. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட முடியும் என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவதாக இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையுடன் போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தித்திக்கும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். உங்கள் செயல்பாடுகளில் மற்றவர்கள் குறை காணக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். தேக நிலையில் தெளிவு பிறக்க கொடுங்க. அற்புதங்கள் நிகழ்வுகளாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி கூட கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற
புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மனமும் சந்தோஷமாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கூடுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வருவதால் திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியில் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய குணம் அறிந்து மற்றவர்கள் செயல்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தீவிரமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிட கொடுங்க. நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவர்கள் கண்டிப்பாக கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். நிர்வாக திறமையும் இன்று பளிச்சிட கொடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பயணங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல வருமானத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் வரக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. என்று அதன் மூலம் வருமானமும் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையுடன் காணப்படுவீர்கள். புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாகவே இருக்கக்கூடும். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எழுத்துத் துறையில் இருப்பவர்கள் திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல் கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. சுறுசுறுப்பும் கண்டிப்பாக கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. திருவாதிரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. புனர்பூசம். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. முகப்பொலிவு அழகும் கூடிவிடும் நாளாக இருக்கக்கூடும்.
உணவு கட்டுப்பாடு இருந்தால் எதிரை பற்றி இருக்கும். முடிஞ்ச அளவு சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே என்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் விருத்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. முடியாதது என்று ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். பண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முகப்பொலிவு அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். இன்று சிக்கல்கள் ஓரளவு திருந்து சிறப்படையும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தினுடன் அனுசரித்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளால் சின்ன சின்ன தொல்லை இருக்கும். அதையும் சமாளித்து விடுவீர்கள். இன்று குடும்பத்தில் குழப்பங்கள், பண தட்டுப்பாடு போன்றவை ஏற்பட்டாலும் சரியாகுங்க. எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் பல ஆறுதலான விஷயங்கள் நடக்கக்கூடும். எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் பெரிதாக இருக்காது. தொழில் போட்டிகளும் பெரிதாக இருக்காது. எதுவும் லாபமாகவே முடியுங்க. மனசுக்கு பிடித்தபடி ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று ஏனோதனமாக இருந்தது கண்டிப்பாக மாறும். காதல்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மன பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூசம் என்று பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனமாக தலையிடுங்கள். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. ஏதேனும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். மறதியால் நின்ற பணிகளை மீண்டும் தொடங்குவீர்கள். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். என்று இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். எல்லாம் உங்கள் கையில் உள்ளது. பூசம் சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடும். நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் கொஞ்சம் தெளிந்த நீருடைய போல் காணப்படக்கூடும். சிலருக்கு கமிஷன் துறையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். என்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. என்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் என்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தன்மையும் கண்டிப்பாக பளிச்சிடும். சிக்கல்கள் திறந்து சிறப்படையும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பெரிய மாணவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கூட இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். குடும்பத்தில் குழப்பங்கள், பண தட்டுப்பாடு போன்றவை ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மட்டும் மிக சிறப்பு. குடும்பத்தில் பல ஆறுதலான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்ப்புகள் பெரிதாக இருக்காது. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதுவும் லாபமாக நடக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான ருசியான சாப்பாடுகள் கிடைக்கக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பெரிய மாணவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிந்தியுங்கள். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். முடிவில் தெளிவாக இடுங்கள், அது போதுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வது, எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும்.
மாணவர்களுக்கு பெற்றோர் சொல்கின்ற அறிவுரையை கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். திருமணம் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். எதிலும் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கல்யாண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெரிய மாணவனின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள், அது போதுங்க. உத்திரம். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். நிர்வாக திறமை பளிச்சிடக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயருங்க. சிறப்பாக இன்று நீங்க காலத்தை கழிக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் படிதம் உண்டாக கொடுங்க. காலை நேரத்திலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். விவசாய துறையில் வெற்றி பெற முடியுங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கொடுங்க. இனத்தார் பகை மாற எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாக கொடுங்க. இன்று சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சற்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுதும் சேமித்து வைக்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். சற்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு முயற்சி திருமணையாக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுத்துங்கள், அது போதும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தும் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பனம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். முக்கியமாக குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க.
துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சீரான உடல் ஆரோக்கியம் இருந்து கொண்டிருக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொந்த தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று அதிக உழைப்பும் குறைந்த வருவாயும் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சொந்த தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இறைவன் அருளால் எல்லாம் சாதிக்க முடியும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணத்தின் காரணமாக நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விவகாரங்கள் ஈடுபட வேண்டாம். யாருடைய தலையிடும் எதிலும் இருக்காது. அதனால் நீங்க சுதந்திரமாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டு நிற்பது மட்டும் மிக சிறப்பு. அடிக்கடி கொஞ்சம் கோபமாக பேச வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. என்று காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். முடிவில் மட்டும் தெளிவிருப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள், வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் பிடித்த வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்ப சுமை கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இன்று அதிக உழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. குறைந்த முதலீடுகளில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சுவாதி விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பணியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தயிடாமல் இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள், அது போதுங்க. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். விசாகம் என்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று விருப்பமான உணவுகளை உண்டு விழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இதமாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள். நெடுநாள் ஆசைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். முடிவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கும். புண்ணிய காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சிலருக்கு வீடு மாற்ற சிந்தனை இன்றி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் கண்டிப்பாக நீங்கும். தந்தை வழியில் உதவிகள் என்று கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். பூர்வீக சொத்துக்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. வருமானமும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். தடை தாமதம் வந்தாலும் எல்லாம் சரியாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி விரிவாக்கம் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் உங்களால் சரிவர அதனை செய்து முடிக்க முடியுங்க. பல பிரச்சனைகளுக்கு பின்னர் எல்லாம் சரியாக கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் என்று உருவாகக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதல சிரமம் இருந்தால் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக கொடுங்க. மாணவர்கள் எதை சொன்னாலும் புரிந்து கொண்டு கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால்
எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு முக்கிய முடிவுல கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். எல்லோரையும் சமாளிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தர்ம சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. சில விஷயங்களை பார்த்து நீங்க அணுக வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சூழல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நட்பு வட்டமும் இன்று பெருக கொடுங்க. இன்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். கமிஷன் தொழிலில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களிலும் லாபம் கிடைக்கும். கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. விருப்பமான பணிகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொட்ட காரியங்களை ஓரளவு வெற்றி கிடைக்க கொடுங்க. பழைய கூட்டாளிகளில் இன்று விலகினாலும் புதியவர்கள் வந்து இணையக்கூடும். உறவினர்கள் வழியில் அன்பு தொல்லைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. வரவுகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். விருப்பமான விஷயங்களை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். என்ற அறிவு திறனும் அதிகரிக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். பணி விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி வாகை சூட முடியும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் இன்று அக்கப்பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். பார்த்து பேசுங்கள். விட்டு கொடுத்து பேசுங்கள். கொஞ்சம் துணிச்சலும் கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக அணுக வேண்டும். ரொம்ப நீங்க கவனமாக அணுகினால் மட்டுமே வெற்றி இருக்கும். முக்கியமாக காதல் நீங்க எந்த ஒரு பிடிவாதமும் செய்ய வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்வுக்கு உண்டாகும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். மாணவர்களுக்கு இன்று இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. மன சந்தோஷம் கூடும். இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய இணைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் தானே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். பணிகளை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். அலட்சியம் காட்டி எதிலும் ஈடுபட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. போராடும். கையில் உள்ள காசு பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவதுதான் சிறப்பு. முக்கியமாக என்ன செலவு செய்கின்றோம் என்று எழுதி வையுங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நட்பு வட்டம் உங்களுக்கு பெருக கொடுங்க. என்று சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதனை பணமாகவும் மாற்றுவீர்கள். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம். மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் கால தாமதமே பிடிக்குங்க. தயவு செய்து உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள்.
பொது வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வாகனம் மாற்ற சிந்தனை ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக கொடுங்க. பண வரவு கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். வாகனம், வீடு மூலம் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அவ்வப்போது பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதையும் செய்யும் முன்பு தயக்கம் வேண்டாம். தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனதில் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இன்று காதல் குழப்பம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க பணிகளை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போனும் என்ற மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் கண்டிப்பாக தொழில்விடக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து தளர்த்திக் கொள்ள வேண்டும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களும் இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. செலவுகளை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. குடும்ப பெரியவரின் ஆதரவு இன்றி ஏற்படக்கூடும். வீண் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றங்களும் இன்றி ஏற்பட கொடுங்க. உயர்வுக்கு வழி உண்டாக கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள் இன்று மனசுக்குள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்காது. உத்தியோகத்தில் உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சில காரியங்களை கச்சிதமாக செய்ய முன் வருவீர்கள். இளைய சகோதரத்தால் இனிய செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை ஒன்று மழவர்கள். சில காரியங்கள் சரிவர முடியாமல் போகுங்க. பேச்சு ஒரு காரணமாகிவிடக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நியர்கள் மூலம் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சொத்துக்கள் வாங்குவதில் வில்லங்கங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனைவியிடம் இந்த அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மிகவும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அந்நியர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். எதிர்பாலினத்தாரோடு பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் கவனமாக செயல்படுவது எதிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். சுறுசுறுப்பு குறைந்து சோர்வு உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே வீண் அலைச்சலை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பெண்கள் என்று மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். காதலில் சுலபமாக ஜெயிக்க முடியும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பு மேலோங்கி விடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி நடை போட முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும்
காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கண்டிப்பாக நீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழலுக்கு கொடுங்க. இனிய சொற்களை பேசி அனைவரிடத்திலும் நல்ல மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. சதயம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழ் வெளிப்பட கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக சரிப்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் இன்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். இன்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். போராட்டாத்தி. முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான முடிவுகள்ல கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மீனம். மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொதுநல நோக்குடன் அனைவரிடமும் சிறப்புடன் பழவீர்கள். இதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக்க கொடுங்க. பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகிவிடக் கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. நல்லவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்துத்தான் பேச வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்புங்க. அது மட்டுமில்லை, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்களை ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. இன்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை சரிபார்த்துக் கொண்டு பின்னர் முடிவெடுக்க பாருங்கள். எதிர்பாலினத்தாரோடு பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டியிருக்கும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்பட கொடுங்க. மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் சோர்வு கொஞ்சம் காணப்பட கொடுங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சி ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. மாற்றங்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். ஏற்றங்களையும் ஒரு பக்கம் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. சில இடங்களில் பார்த்து பேசுவது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல் அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். எதையும் தெரியாதது போல் இருந்து கொண்டு தெரிந்து கொள்வதே சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற பிரச்சனைகளுக்கு காலப்போக்கில் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். தொழில் நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். மனம் பொலிவு இன்றி ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அறிவுத்திறனும் அதிகரிக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க.
நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் கொஞ்சம் இருக்கும். சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி, இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடும். பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்குங்க. முகப்பொலிவு இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவிடம் விவாதம் பேச வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நடுப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எது சரி, எது தவறு என்று திட்டமிடுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதாடி எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.